ஹலோ காய்ஸ், இது வந்து மண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டில் வந்து மண்டே அதாவது ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் தான் சாப்பிட்ணும், நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்ணும், மார்னிங் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. திடீர்னு தெரியல, சுதா வந்துட்டு சப்பாத்தி தக்காளி தொக்கு வந்து செய்ய சொன்னார். அதான் செஞ்சுட்டு இருந்தேன். எப்போவுமே நான் செய்யும்போது வந்து கிருத்விக் கூட வந்துடுவான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். எதனா வேணுமாமான்னு கேட்பான், எடுத்து கொடுக்குவான்னு கேட்பான். அவன் எங்கேருந்து இந்த வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டான்னு தெரியல. பட் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் வந்து 2 குழந்தைங்க இருக்கும். என்னால் அவனை வந்து உட்காந்து அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் கேட்க முடியல. கொஞ்சம் பொறுமையாக வந்து இன்னொரு பேபி பெற்றுட்ருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது இப்போது. அப்புறம் சுதாவும் வந்துட்டாரு. நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். எப்பயுமே கிருத்திவிக்கு வந்து அவன் சாப்பிட்ற தட்டை அவனே தான் கொண்டு போய் வந்து வாஷ் மிஷினில் போடுவான். அது நான் அவனுக்கு பழக்கப்படுத்தலை. தானாக நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறத பார்த்துட்டு அவனே வந்து இந்த பழகிக்கிட்டான். அதுவும் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக எடுத்துகிட்டு வரான். அழகாக கொண்டு வந்து கீழே ஊற்றாமல் மேலே போடுவான். மோஸ்ட்லி நான் எப்பயுமே வந்து குக்கிங் பண்ணும்போதே வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். இல்லைனா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். தூக்கமே வராது. லைட்டாக கூட உட்கார கூட முடியாது. தம்பியும் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 4 மணி போல் பசிக்குதுன்னு சொன்னான். சப்பாத்தி மதியமே காலியாகிடுச்சு. அதனால் லெஃப்ட் ஓவர் அந்த சட்னி இருந்துச்சு. அதில் குட்டி குட்டியாக வந்து தோசை ஊற்றி அது மேலே அந்த சட்னி எல்லாம் வந்து வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக கொடுத்தேன். எப்பயுமே இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி பழக்கமும் இல்லை. ஆனால் வந்து அவன் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டான். புதுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல். அப்புறம் சொன்னேன், இது குட்டி குட்டி தோசைடா அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லியும் எந்திரிக்கும்போது வந்து இதுக்கப்புறமாவது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னமும் எதுவுமே பண்ண வேலையே தெரியல. அப்படியே வெயிட் கெயின் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.